அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு 7.5 ரிசர்வேஷனுக்காக நம்ம அப்ளிகேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதன்முறையாக சித்தா ஸ்காலர் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரௌச்சரில் 7.5 ரிசர்வேஷனுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதன் பிறகு கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இன் பர்சன் ஒன்லின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு 2 to 3 பேஜஸ்லேயே கொடுத்துருப்பான். ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப குழப்பமான ஒரு விஷயமாக போயிட்டுருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு இடத்துல நியூஸ் பேப்பர்லலாம் ஆடு வருது. நியூஸ் பேப்பரில் ஆடு வரும்போது இந்த மாதிரி அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க ஆயுஷ்க்கு, இந்த டைரக்டரேட் ஆஃப் சென்னைக்கு செலெக்ஷன் கமிட்டி சென்னை இந்த அட்ரஸ்க்கு 8ஆம் தேதிக்குள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி கூட எல்லா நியூஸ் பேப்பர்லையும் அந்த மாதிரி தான் இருக்குது. யாருக்குமே இது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது வரவே இல்லை முதல்ல. ரெண்டாவது, இந்த ப்ரௌச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ்லேயுமே நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல ஆஃப்லைன் சொல்லியிருக்கான், ஒரு இடத்துல ஆன்லைன் சொல்லியிருக்கான். இப்போ பாருங்கள், இங்கேயே பாருங்கள் ஒரு விஷயம் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்டர் 7.5ல் அதாவது 2 கேட்டகரி சொல்லிட்டான். ஸ்பெஷல் கேட்டகரின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5யும் இருக்குது. ரெண்டுக்குமே இன் பர்சன் ஒன்லின்னு கொடுத்துட்டான். சரியா? பட் இதுக்கு அடுத்து நான் உள்ளேயே நான் தெளிவாக பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எப்பவும் போல் ஆன்லைன்லேயே இதான் கவுன்சிலிங் இருக்கும், எந்த விதமான விஷயங்களும் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணுங்கன்ற அந்த வேர்டுன்றது எங்கேயுமே இருக்காது. ஆனால் இன் பர்சனில் கவுன்சிலிங் வரணும், டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவோம், வெரிஃபை பண்ண பிறகு தான் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்ற டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க. அப்போது 7.5 ரிசர்வேஷனுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது எதுவுமே வெளியிடப்படலை. அப்போது இதிலேருந்து என்ன செப்பரேட்டாக ஏதாவது டாக்குமெண்ட் கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணுறதுக்கோ சென்ட் பண்ணுறதுக்கோ அப்படி எந்த விதமான விஷயமும் வெளிப்படையாக எதுவுமே தரப்படலை. ஸோ முழுக்க ஒரு பெரிய குழப்பங்களாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ இதில் தெளிவாக நம்ம ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்பெஷல் கேட்டகரியும் அப்ளை பண்ணுங்கள், சரியா? அதன் பிறகு 7.5 ரிசர்வேஷனும் கவர்மெண்ட் கோட்டா உள்ள இது விஷயத்தில் அப்ளை பண்ணுங்கள், ரைட்டா? அப்ளை பண்ணிவிட்டு அதில் உள்ள ஃபைனல் பிரிண்ட் அவுட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது. அதன் பிறகு ரெண்டாவது, இப்போ இதுலேயும் 7.5 ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கேட்டகரி வைஸ் இருந்தாலும், கேட்டகரி வைஸ்னால் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு உங்களுக்கு ஒரு இந்தந்த காலேஜில் இந்தந்த சீட்டுன்னு சொல்லிட்டாங்க, இத்தனை நம்பர் ஆஃப் சீட்டுன்னு இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியோட இடத்துல பேசுகிறேன். 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஓசி, பிசி, எம்பிசி, இந்த மாதிரியான எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, இந்த மாதிரியான எஸ்டி அப்படின்ற கேட்டகரி வைஸு பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் 7.5 விகிதம். அப்போ போன வருஷம் எந்த கம்யூனிட்டியில் வந்துச்சோ சம்டைம்ஸ் அது ரொட்டேஷனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில காலேஜில் வெறும் 50 சீட் தான் இருக்கும். தமிழ் மீடியம் கோட்டாவில் 2 சீட்டு தான் எடுத்திருப்பாங்க. அப்போது அந்த 2 சீட்டு போக்கி நேற்றுக்கு போன வருஷம் வந்து ஒரு பிசிக்கும் ஒரு எம்பிபிசிக்கும் கொடுத்துருந்தா மேபி அந்த சீட் இந்த வருஷம் ரொட்டேஷனில் ரன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது டிபெண்ட்ஸ், அது வேரி ஆகும். அதன் பிறகு 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லப்பட்டபடி அந்த ஸ்கூல் ஆக்ட் 2020 படி ஜென்ரல் கோட்டாக்கு முன்னாடியே அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தப்படணும் அப்படின்ற ஒரு தெளிவான விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. த கேண்டிடேட் ஹேஸ் டு அப்பியர் இன் பர்சன் அலாங் வித் அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸை செலெக்ஷன் கமிட்டி கொண்டு வந்து சரிபார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக 7.5 ரிசர்வேஷனுக்கு வாங்கியிருப்பீங்கன்றதை நம்புகிறேன். ஸோ 7.5 ரிசர்வேஷன் ஸ்கூலில் ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே அதுக்கான ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு டைம் நான் ஒரு டைம் 7.5 ரிசர்வேஷனில் யுனானி பியூஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் யுனானி அண்ட் ஹோமியோபதி எடுத்துட்டேன். நான் திரும்பவும் எனக்கு யுனானின்றது என்னென்னே தெரியாமல் எடுத்துட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்கே இதை பார்த்தா உருதுன்றாங்க, என்னென்னமோ விஷயம் சொல்கிறாங்க. போன வருஷம் இது நடந்ததுங்க, போன வருஷம் நடந்தது. என்னோடய சேனலில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் நான் 7.5 ரிசர்வேஷனு சரி கவர்மெண்ட் காலேஜ் தானே அப்படின்ட்டு யுனானி எடுத்துட்டேன். யுனானி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து சென்னையில் எடுத்துட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தா அது யுனானி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க படிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு எந்த காலேஜும் மாற்றவே முடியாது, ரீஅலாட்மெண்ட் கிடையாது, சேஞ்ச் ஆஃப் காலேஜ் கிடையாது. ஸ்பெஷல் கேட்டகரியில் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த விஷயமும் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஸோ கேண்டிடேட் அலாட்டட் சீட் அண்டர் 7.5 ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் will not be allowed for general counseling. தெளிவாக புரிஞ்சுங்க.
7.5ல் சீட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு எதுலேயும் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. சரி, 7.5க்கு போகிறீங்க, போயிட்டு நீங்கள் வந்து சீட்டு வந்து எடுக்கலை, எனக்கு பிடிக்கலை, எந்த காலேஜும் பிடிக்கல, எனக்கு ரொம்ப ஃபீஸ்லாம் வருது, இல்லை ஃபீஸ் இல்லைன்ட்டாங்க, பட் உங்களுக்கு பிடிக்கல, பிடிச்ச காலேஜ்லாம் இல்லை, வேண்டான்ட்டு நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் மார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் சீட்டு எடுக்காமல், கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 500 கட்டி உள்ளே போகிறோம்ல, அதெல்லாம் தாராளமாக போகலாம். உள்ளே போய்ட்டு என்னென்ன மாதிரி நடக்குது, எவ்வளோ ஃபீஸ்லாம் சொல்கிறாங்க, என்னென்ன மாதிரி காலேஜ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு கூட வெளியே வந்துடலாம். ஜஸ்ட் அந்த 500 பண்ணுறது அட்டண்டன்ஸ் ஃபீஸ் மாதிரி, அவ்வளோதான். நீ வந்திருக்கன்றது ஒரு இதுதான். அதுக்கெலாம் உங்களுக்கு வந்து அடுத்த கவுன்சிலிங் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றது கிடையாது. சீட் எடுத்துகிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா யூ ஆர் நாட் அலோவ் டு அட்டன் ஜென்ரல் கவுன்சிலிங். ஸோ அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. எடுத்த சீட்டை தெளிவாக பாதுகாப்பாக நல்ல ஆரோக்கியமாக எடுத்து வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரினா உள்ளே போகணும். அதன் பிறகு எனி டிஸ்கண்டினியூடு, நாட் ஜாயின்டு, அன்அவைல்டு வேக்கன்சி இன் ஸ்பெஷல் கேட்டகரி. அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இன்னொரு விஷயம் இருக்குது. மலேசியா கேண்டிடேட்ஸ் 5 பேர் வருவாங்க, அவங்க ஒரு வேளை ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணிவிட்டு வராமல் ஒரு சிலவங்க அன்வேக்கன்சி ஃபில் ஆகவே இல்லை, கவுன்சிலிங்கில் சீட் எடுத்துருவாங்க ஆனால் வரமாட்டாங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப அந்த சீட் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு தான் போகும், 7.5க்கு போகாது. ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறதுனால அது ஜென்ரலுக்கு தான் மூவ் ஆகும், நமக்கு வராது. சரி, எனி டிஸ்கண்டினியூடு அல்லது ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்டோ அல்லது அந்த சீட்டு எடுக்காத ஒரு 7.5 கோட்டா இருக்குது அப்படின்னா அதுவும் ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் போகும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 7.5 மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒன்றுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் முடித்த பிறகு ஜாயின் பண்ணாத சீட் இருந்தால் ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் மூவ் ஆகும். கேண்டிடேட் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டில் ஒரு குறிப்பிட்ட எனக்கு 7.5 நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் நாளைக்கு போகல, அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு எனக்கு 7.5 நான் முன்னாடி நாள் எனக்கு தெரியாது, நான் இன்றைக்கி தான் வர்றேன் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. உனக்கு என்ன டேட் சொல்கிறானோ, என்ன டைம் சொல்கிறானோ, டைம் ரொம்ப முக்கியம். உனக்கு டைம் சொல்கிற ஸ்லாட்டுக்கு நீ போயிருந்து நீ சீட் எடுத்தால் மட்டும்தான் உன்னை கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லாட்டி அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு கண்டிப்பாக ஆத்தரைசேஷன் லெட்டர் வந்து கண்டிப்பாக கேண்டிடேட்டை வாங்குவாங்க, பேரண்ட்ஸ்டையும் வாங்குவாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்க இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டிட்டு கண்டிப்பாக அங்கேயே உங்களுக்கு ப்ராப்பராக கவுன்சிலிங் வெனியூலேயே எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிடுவாங்க. அப்புறம் எல்லா கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸும் tnhealth.tn.gov.in அல்லது tnayushselection.org, மேக்ஸிமம் tnhealth.tn.gov.in வெப்சைட்டை மட்டும் நல்லா ஒரு வெப்சைட்டை ஃபாலோ பண்ணால் நல்லாவே ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா எல்லாத்தையும் போட்டு ஓவராக குழப்பிட்டு இருக்க வேண்டாம். அதன் பிறகு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 முறையாவது இந்த கவுன்சிலிங் வெப்சைட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்றது சொல்லியிருக்கிறாங்க. கேண்டிடேட் கேன் எக்ஸசைஸ் தேர் ஆப்ஷன் ஃபார் த கோர்ஸ், அதாவது நீங்கள் எந்த கோர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சும்மா இந்த ஆன்லைனில் சொல்கிறான், யூடியூப்பில் சொல்கிறான், இந்த கோர்ஸ் நல்லா இருக்குன்றான், அந்த கோர்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றலாம் பார்க்காதீங்க. நேற்றுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பேசினார், சார் என்னோடய அப்பா வந்துட்டு பிஎஸ்எம்எஸ்லாம் வேண்டாம், வேல்யூ இல்லை, பட் வெட்டினரிக்கு வந்து நம்ம ஊருக்கு வேல்யூ இருக்கும்ப்பா, நம்ம ஊரில் காடு தோட்டம்லாம் இருக்குது, தோட்டம்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு வெட்டினரி டாக்டரோ வெட்டினரி கிளினிக் போட்டால் கூட ஊர்லேயே கூட நம்ம வந்து ஏதாவது இது பார்த்துட்டு இருக்கலாம். பட் வெட்டினரி சித்தாக்கெலாம் இந்த மாதிரி நான் வந்து யாரை கேட்டாலுமே வேண்டாம் தான் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து டிபெண்ட் அப்பான், அது நீங்கள் அதை தான் சொல்கிறேன், பேக்ரவுண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதனால தான் பக்கத்தில் இருக்கிற போய் டாக்டரை பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் டாக்டரை போய் பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவங்களோட ரியல் கிரவுண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்றது என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் என்ன கோர்ஸ் அப்படின்றது ஒர்க் அவுட் பண்ணுங்கள் முதல்ல. அதன் பிறகு காலேஜஸை கவுன்சிலிங் சமயத்தில் நீ இந்த காலேஜ் தான் 7.5 எடுக்கணும் யாருமே சொல்ல மாட்டாங்க. உனக்கு எந்த காலேஜ் விருப்பமோ அந்த காலேஜ் அவைலபிலிட்டி இருக்குன்னா, உங்கள் கோட்டாவில் அவைலபிள் இருக்குன்னா நீங்களே ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கலாம். சரியா, பயமே பட வேண்டாம். அப்புறம் இண்டிவிஜுவல் ரெக்வஸ்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ் ஆர் சேஞ்ச் ஆஃப் கோர்ஸ் வில் நாட் பி என்டர்டெயின்ட் ஆஃப்டர் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்டு. அதாவது சீட் எடுத்துட்டேன், எனக்கு இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் அந்த மாதிரியான இனி அது போன வருஷம்லாம் ஒரு சிலவங்க பண்ணாங்க, பட் இந்த வருஷம் இனி அதை அலாட்மெண்ட் செய்ய முடியாது அப்படின்னே சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நோ கேண்டிடேட் கேன் ஆப்ட் டு வெயிட் லிஸ்டட். அதாவது ஏதாவது கேண்டிடேட் சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து இப்போ நான் இந்த இதில் இருக்கேன், எனக்கு இந்த இதில் கிடச்சிருச்சு, பட் எனக்கு இந்த காலேஜ் வேணும், அந்த காலேஜுக்கு என் பேரை வெயிட் லிஸ்ட்டில் எழுதி வச்சுங்கன்னு சொன்னால் அதுவும் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இனி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கேண்டிடேட் ஹாவ் அலாட்டட் இன் ஸ்பெஷல் கேட்டகரி நாட் அலோடு ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. அதாவது அலாட் பண்ண ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்டை
திரும்பவும் ஜென்ரல் கேட்டகரிக்கெலாம் மூவ் பண்ணவே மாட்டாங்க. 7.5 ஸ்கூல் ஆடடு சம்டைம்ஸ் செகண்ட் ரவுண்டில் ஏதாவது புது காலேஜ் எதாவது ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சில காலேஜில் இன்ஸ்பெக்ஷன் ஆகி அப்ரூவல் ஆகி வரதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால் ஏதாவது செகண்ட் கவுன்சிலிங்கில் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து காலேஜ் எதுவும் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வச்சுருவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. பட் சித்தா ஆயுஷ் பொறுத்தவரை இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லா காலேஜும் மேக்ஸிமம் அப்ரூவல் ஆகிடுச்சு. ஏன்னா கரெக்டாக என்சிஇஸும் ப்ராப்பராக பண்ணுறாங்க, அப்ரூவல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ரெகக்னேஷனை கரெக்டாக பண்ணிடுறாங்க. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு கிடையாது. அப்புறம் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு கேன் ஆப்ட் அல்லது நாட் வில்லிங் டு கவர்மெண்ட் ஆர் எனி அதர் கேட்டகரி ஆஃப் சீட் வெதர் சீட் இஸ் அவைலபிள் இன் பர்டிகுலர் கோர்ஸ் அட் த டைம் ஆஃப் ஹர் கவுன்சிலிங். சரியா? ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறீங்க, அப்போது ஒரு கவர்மெண்ட் சீட் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு கேட்டகரியில் ஒரு சீட் இருக்குது, பட் அது எடுக்க விருப்பம் இல்லை. சரியா? பட் சீட் இருந்தும் நீ அந்த கோர்ஸுக்கு எடுக்க விருப்பம் இல்லை, அப்போது ஹி ஆர் சி அவங்க நாட் எலிஜிபிள் ஃபார் த சேம் சீட் தட் பர்டிகுலர் கோர்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் லேட்டர். அதாவது இப்போ இருக்குது, நான் கொஞ்சம் இந்த காலேஜ் எனக்கு வேண்டான்னு வெளியே வந்துட்டேன், திரும்பவும் உனக்கு புரியுது ஐயோ அது நல்ல காலேஜுன்னு சொல்கிறாங்களே, அப்போ நான் திரும்பவும் போயிட்டு அந்த காலேஜை மறுபடியும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் வாய்ப்புன்றது ஒரு முறை தான் கொடுக்கப்படும். அவங்க சொல்கிறதே அப்படி தான், ஒரு முறை தான் தருவோம். அந்த டைமில் நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா வேறு என்ன காரணத்துக்காகவும் வாட் இஸ் ஓவர் ரீசன் அடுத்த முடித்த டைம் எப்போ வந்தாலும் அதே சேம் சீட் உனக்கு கிடைக்காது. நீ ஹை மார்க்கே இருந்தாலும் சரி, நீ திரும்பவும் வர்றப்போ உனக்கு என்ன மார்க் இருக்கோ அந்த டைமில் என்ன இருக்கோ கவர்மெண்ட் காலேஜோ ப்ரைவேட் காலேஜோ என்ன இருக்கோ அதை அலாட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. சரியா? அலாட்மெண்ட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரைட் ஆஃப் த கேண்டிடேட். அலாட்மெண்ட் அப்படின்றது கேண்டிடேட்டோட உரிமை அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒன்லி மெரிட் பேசிஸை வச்சு, கம்யூனல் ரிசர்வேஷன்ஸை வச்சு, வேக்கன்சி அவைலபிள் இருக்கிறத பொறுத்து கவுன்சிலிங் செலெக்ஷன் கமிட்டி தான் ரீஅலாட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் தான் கொடுக்க முடியும். ரைட்டா? மேக்ஸிமம் ரீஅலாட்மெண்ட்றது ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ஸில் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இஃப் சஃபிஷியன்ட் டைம் இஸ் நாட் அவைலபிள், வேக்கன்சிஸ் கேன் பி ஃபில்ட் அப் பை த கேண்டிடேட் ஃப்ரம் 7.5 quota வெயிட்டிங் லிஸ்ட் ஆன் மெரிட் பேசிஸ் ஒன்லி. சரி, அதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. டைம் சரியாக இல்லை, வேக்கன்சிஸ் வில் பி ஃபில்ட் அப் இன் கேண்டிடேட் ஃப்ரம் 7.5 கேண்டிடேட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் வைக்க டைம்லாம் இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆள் இருக்காங்க அப்படின்னா மெரிட் பேசிஸில் அவங்களே ஒரு காலேஜை ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதன் பிறகு ஒரு அப்ரூவல் வந்து கேட்பாங்க. ஸோ இவ்வளோ தான் 7.5 ரிசர்வேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ 7.5க்கு ஃபீஸ்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால், சித்தா பொறுத்தவரை தயவு செய்து எந்த காலேஜாக இருந்தாலும் முதல்ல ஜாயின் பண்ணுறப்போ 1 lakh அட்லீஸ்ட் 75,000 1 lakh ஃபீஸ் அப்படின்றது கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இதை கவுன்சிலிங் வெனியூலேயே கண்டிப்பாக நீங்கள் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி ஃபீஸ்லாம் போன வருஷம் கேட்குறாங்க, எல்லா காலேஜும் கேட்டிருக்காங்க, இப்போ ஃபீஸ் கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு தெளிவாக கேட்டே வந்துடுங்க. ஃபீஸ் கேட்டால் நாங்கள் எந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு கேட்டுவாங்க, அல்லது எந்த நம்பரில் சொல்லணும்னு கேட்டுவாங்க. புரியுதுல? இதை கேட்காம வந்தீங்கன்னா அதன் பிறகு உள்ள தொந்தரவுகள் உங்களுக்கு தான் இருக்கும். அதனால் தயவு செய்து இதை தெளிவாக கேட்டு வந்துடுங்க. கேட்டால் தான் உங்களுக்கு நல்லது. 7.5 இருக்கிறவங்க கண்டிப்பாக கேட்டுருங்க. ஒரு சில காலேஜஸில் இந்த மாதிரி வாங்குறாங்க. போன வருஷம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சார், 50,000 கேட்குறாங்க சார், 1 lakh கேட்குறாங்க சார், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதுக்குள்ளே ஃபீஸ் நீங்கள் தான் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க, இல்லை ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் நீங்கள் தான் பே பண்ணணும், கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு லேட்டாக தான் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிறைய விஷயம் சொன்னாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் இதை வந்து கரெக்டாக 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்க ஏமாந்துடாதீங்க. ஸோ நிறைய ஆயுஷ் கோர்சஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதுல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்க. தயவுசெய்து கொஞ்சம் அவேராக இருங்க. எந்த காலேஜும் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படவில்லை. ஸோ தயவுசெய்து ஒரு முறை அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ், கமெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவாக ஷேர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.